வணக்கம், நான் suryathangaraj. இன்னைக்கு நாம ரொம்பவுமே கியூட்டான பேப்பர்ல ஜம்பிங் ஃப்ராக் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு ஆரிகாமி பேப்பர் இல்ல கலர் பேப்பர் தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. உங்ககிட்ட எந்த பேப்பர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டா இன்னைக்கு செஞ்சு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 4 பக்கமும் ஒரே அளவா இருக்கிற மாதிரியான பேப்பரா இருக்கணும். நான் 18 சென்டிமீட்டர் 4 பக்கம் இருக்கிற மாதிரி எடுத்திருக்கிறேன். அந்த பேப்பரை ஹாஃபா மடிச்சுக்கோங்க. இதை மடிச்சு இப்படியே வச்சுதான் நம்ம செய்ய போறோம். சில பேர் இதை ஹாஃபா கட் பண்ணிட்டு அப்படி செய்வாங்க. அது இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கம்மியா இருக்கும். அப்படி செய்யறதுனால செய்யலாம். நான் கொஞ்சம் திக்கா வரணுங்கிறதுக்காக நான் இப்படியே செய்ய போறேன். இதை ஹாஃபா மடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற டாப்பை நம்ம எக்ஸ் மாதிரி மடிச்சுக்கணும். அதே மாதிரி 2 பக்கமும் எக்ஸ் மாதிரி நீட்டா மடிச்சுக்கணும். ஒவ்வொரு மடிப்பையும் நாம நல்லா தேய்ச்சி விடணும். இனி வரப்போற ஒவ்வொரு ஃபோல்டிங்கையும் நல்லா கவனிங்க. ரொம்ப ஈஸி தான். ஒரே ஃபோல்டிங் மாதிரி தான் இருக்கும். நம்ம மறுபடியும் ரிப்பீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால ரொம்ப ஈஸி தான். ஆனால் நீங்கள் எட்ஜஸ் மட்டும் நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு மடிப்பையும் நல்லா தேய்ச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு நீட்டான ஷேப்பில் கிடைக்கும்.
இந்த ஜம்பிங் ஃப்ராகை இந்த ஸ்டேஜோட எல்லாருமே நிறுத்திடுவாங்க. ஆனால் நாம் இன்னும் கொஞ்சம் அழகாக மாற்றிக்கலாம். அதுக்கு நாம் கை, கால், கண் இதெல்லாம் வரைஞ்சி இன்னும் அழகாக மாற்றலாம். இந்த ஜம்பிங் ஃப்ராக் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். சீக்கிரமாகவே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.